கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கனவாவை பொரிக்க போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து கனவா தொக்கு மாதிரி வச்சிருக்கோம், கனவா குழம்பு வச்சிருக்கோம். இன்னைக்கு நாங்க வந்து ஒரு புது முயற்சியா நாங்க எங்க வீட்டுல ஒரு கனவா வந்து பொரிச்சு சாப்பிட போறோம். விச் மீன்ஸ் தவா கறி மாதிரி. என்னம்மா? அது மாதிரி நாங்க வந்து பொரிச்சு சாப்பிடுவோம். இதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெசிபி போடுறேன், பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. கரெக்டாக ஒரு 2 துண்டு எஞ்சி எடுத்து நல்லா சதைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கல்லில் போட்டு இஞ்சியை சதைச்ச அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் அதுக்குள்ளேயே போட்டு சதைச்சி எடுத்துக்கோங்க. காய்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. பெருஞ்சீரகத்தையும் அதுல போட்டு நல்லா சதைச்சிக்கோங்க. என்னடா கிச்சனுக்குள்ள பெட் இருக்குன்னு நீங்க பாக்காதீங்க. ஏன்னா வந்து நாங்க எங்க வீட்டுல வேலை செய்யறதுனால பெட்ரூமை தான் இப்போதைக்கு நாங்க கிச்சனா பயன்படுத்துறோம், பெட்ரூமாவும் பயன்படுத்துறோம். அதனாலதான் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு, எங்க வீட்டுல வேலை நடக்குது. கனவா மீன் நல்லா கழுவி வச்சிருக்கோம். கனவா மீன் உங்க எல்லாரும் கழுவ தெரியும் நினைக்கேன். அப்படி இல்லைன்னா கனவா மீனை பிச்சு எல்லாம் உள்ள பிளாஸ்டிக் மாதிரி ஒரு எலும்பு இருக்கும், ஒரு முள்ளு பிளாஸ்டிக் மாதிரி, அதை உருவி போட்டுட்டு அதை பிச்சு எல்லாம் உள்ள மண்ணு மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும், மை மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிடணும்னா கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி ரவுண்ட் ரவுண்டாக வேணா ரவுண்ட் ரவுண்டாக கட்டமாக வேணா கட்டமாக வெட்டி இப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கரெக்டாக 1 ஸ்பூன் உப்பு காய்ஸ், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சம் போல 1 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த கனவால் கொட்டணும். நம்மளே இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க கொடுக்குறது ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்மளே பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம குக்கிங்க்கு. ஸோ நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்களே ரெடி பண்ணுங்கள். ஒரு 20-30 காணம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக இப்படி அரிஞ்சு அந்த கனவா பண்ணியிருக்கோம்ல இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிஞ்சு போடுங்க, முழுசாக போடாதீங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் மசாலா போடணும். ஃபுல் எசன்ஸும் கனவாவில் இறங்கிச்சுனா தான் நமக்கு வந்து பொரிச்சா அந்த டேஸ்ட் வரும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு அம்மா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ தான் நம்மளால் vlog எடுக்க முடியும். இப்போவே கனவா மீன் மணக்குது காய்ஸ், எல்லா மசாலாவும் சேர்ந்ததும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஒரு 1/2 hour இல்லை ஒரு 45 minutes இப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழிச்சு பார்ப்போம். இன் பிட்வீன் எங்கள் அப்பா வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கனவா மீன் சமைக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஹார்லிக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. வாட் ஏ ஜென்டில்மேன், பார்த்துருங்கப்பா. ஓகே, ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு, அப்போ ஹார்லிக்ஸ் குடிச்சா கரெக்டாக 1/2 hour ஆகிரும். ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்த குக்கிங்கை கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ், கரெக்டாக நாங்கள் ஒரு 40 minutes கழிச்சு வந்து பார்த்தோம். நல்லா அது மேரினேட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம வந்து அதை வந்து பொரிச்சு அடுப்பை ஆன் பண்ணி அதில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், இன்னும் ஏதாவது எங்கள் அம்மா ஆட் பண்ணுறாங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், உடம்புக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரிஃபைன்ட் எண்ணெயை விட நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை உள்ளே போட்டுடலாம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்புலேயே விட்டுருங்க. அந்த சூட்லேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கட்டும். வேகிற அளவுக்கு மூடி வச்சுப்போம் ஒரு 5 minutes. எவ்வளோ தண்ணி ஊறிடுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றலை, கனவாவில் இருந்து மட்டுமே தண்ணி வந்து இவ்வளோ ஊறி இருக்குது. ஸோ வந்து கனவா சமைக்கும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்ச நேரம் வச்சு தண்ணி ஊறுதான்னு பார்த்துட்டு தான்
அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். நம்ம தண்ணி ஊற்றாமல் பொரிக்கணும்னு பிளான் பண்ணது இப்போ எப்படி ஆகியிருக்குன்னு மட்டும் பாருங்கள். பட் இப்போ இந்த தண்ணியெலாம் வற்ற விடணும். ஸோ நல்லா கிண்டி விட்டுப்போம். இன்கேஸ் காய்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வர வேணாம், கனவாக மட்டும்தான் இருக்கணும், அது ரொம்ப ட்ரையாக இருக்கணும் அப்படின்னா இட்லி தட்டு இருக்குல்ல, இட்லி குட்டுவோம். ஸோ இட்லி குட்டுவத்தில் அந்த இட்லி தட்டில் கீழே தண்ணி வச்சுட்டு இட்லி வைப்போம்ல, இட்லி ஊற்றுவோம்ல, அந்த இடத்துல இந்த கனவா மீனை வச்சிங்க அப்படின்னா வச்சு கொஞ்சம் நேரம் அவிச்சிடணும். அவிச்சா அந்த தண்ணியெலாம் இறங்கிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பொரிச்சோன்னா ரொம்ப ட்ரையாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். நானாக சொல்லலை, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வற்றிட்டு லிட்ரலி இந்த தவாக்கறி ஸ்டேஜுக்கு வந்துட்டு. ஸோ அவ்வளோதானேம்மா. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சோன்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆகிட்டுனா நம்ம வந்து சாப்பிடலாம். நமக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜே ஓகேனா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கலாம். இதை விட நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்னா இன்னும் நல்லா ட்ரை ஆகிக்கிட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டம்தான். பாருங்கள் காய்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நீங்கள் எது கூட வச்சு வேணால் சாப்பிடலாம். சப்பாத்தி கூட சாப்பிடலாம், பரோட்டா, தோசை, இட்லி. மெயினாக எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா இதுவும் புட்டு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு தெரில, ஆனால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரைஸோட தான் சாப்பிட போகிறேன். காய்ஸ் பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். இதை வந்து நான் வந்து ஆப்பத்து கூட தான் சாப்பிட போகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா ஆப்பம் சுட்டு கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கும். பாருங்க கனவா ரெடி ஆயிட்டு, நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு பீஸ் பிச்சு கொஞ்சம் எடுத்து நாக்கில் எச்சி ஊறுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சீரியஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. கடையில் சாப்பிட்றத விட டேஸ்ட்டாக இருக்குது. பாய்.